ஹாய். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய ராஜ்யத்தை இழந்துட்டாங்க, தங்களுடைய சொந்த பந்தங்கள் இழந்தாங்க, தங்கள் நம்பிக்கையாக இருந்த தேவாலயத்தெல்லாம் விட்டுட்டு இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. இதை இப்படி சொல்லலாம், இழந்துட்டாங்க எல்லாத்தையும். இழந்த அவர்களுக்கு கடவுள் எப்படி கிருபை காமிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்திருப்போம். நமக்கு ரொம்ப பிரியமானவங்க, இல்லை நம்ம நேசித்தவங்க, இல்லை நம்மளை நேசித்தவங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி, மான மரியாதை, எல்லாத்தையுமே எல்லாருமே ஏதோ வகையில் இழந்திருப்பாங்க, இழப்பாக சந்திச்சிருப்போம். அது உண்மையிலே பெயின் தான். ஏன்னா ஒருத்தர் இழந்துட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்காது அப்படின்னா அது மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த இழப்பை நினச்சி அனுதினமும் சில பேர் அழுதுடுவாங்க. சில பேர் அதை எப்படி சொல்ல முடியாமல் தாங்களே ஏமாற்றிட்டு வாழக்கூடியவங்க, இப்படிலாம் நிறைய விதங்கள் நம்ம மக்களை பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக கடவுள் இருக்காருன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் இழந்தாங்க, தங்களுடைய தேசத்தை இழந்தாங்க, தன் சொந்த பந்தங்கள் இழந்தாங்க, தங்களுடைய மான மரியாதை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. என்ன வித்தியாசம்னா, இவங்க இழந்ததுக்கு காரணம் இருக்குது, இவங்க பாவம் பண்ணாங்க. கடவுள் இவங்களுக்கு நல்ல தேசத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்துருந்தாரு. கடவுள் கொடுத்த நல்ல வாழ்க்கையை பயன்படுத்தியே கடவுளுக்கு விரோதமாக தப்பு பண்ணாங்க. கடவுள் சொன்னதை கேட்கல, கடவுளுக்கு பிரியமாக வாழலை. அதனுடைய விளைவாக அந்நிய தேசத்துக்கு, பாபிலோன், அசிரியா அப்படிங்கிற நாட்டுக்கு இந்த இஸ்ரேல் மக்களும் யூத மக்களும் அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. அந்த ராஜா இந்த நாட்டெல்லாம் பிடிச்சிட்டு கடவுள் எத்தனை தடவை வாய்ப்பு கொடுத்தாரு மனம் திரும்புறதுக்கு, அவங்க பாதுகாத்தார். ஆனால் அவங்கெல்லாம் அது பண்ணாமல் தங்களுடைய வழியில் தான் போவேன், நான் வச்சு தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி போனதுனால வேறு வழி இல்லாமல் கடவுள் அவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதன் விளைவாக அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. கொண்டு போகப்பட்டாலும் பாவத்தின் தண்டனையாக இருந்தாலும் கிருபையுள்ள கடவுள்னு இப்போ சொல்லிட்டுருக்கோம் இல்லையா, அந்த கிருபையுள்ள கடவுள் இந்த ஜனங்களுக்கு எப்படி கிருபை காமிச்சாருன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, அந்நிய தேசத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த தேசத்துலையுமே அந்த நாட்டில் ராஜாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளாக இந்த அடிமையாக கொண்டு போகப்பட்ட மக்களை வச்சுருக்கிறான்ட்டவர். அப்படிப்பட்ட கதையை தான் தானியேல் புஸ்தகம் சொல்லுது. அந்த தானியேல் புஸ்தகத்துலேருந்து தான் நம்ம கடவுளுடைய கிருபை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் ஆரம்பித்தோம், இன்றைக்கி தானியேல் வந்துட்டோம். படிப்படியாக கடவுளுடைய கிருபை எப்படின்னு எல்லா புஸ்தகத்துலேருந்தும் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய சொல்லலாம், ஆனால் அதுக்கு டைம் பத்தாது, வீடியோ பத்தாது. அதனால் ஒவ்வொரு புஸ்தகத்துலேருந்தும் சாம்பிளுக்கு ஒவ்வொரு சம்பவம் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணோட்டத்தில் முழு வேதத்தையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேதமே ஒரு பிரகாசமான பொக்கிஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி இந்த தானியேல் புஸ்தக கடவுள் எப்படி கிருபை காமிச்சான்னு சொல்கிறேன். தானியேல் புஸ்தகத்தில் மொத்தம் 3 கதை இருக்குது. 3 கதையிலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல தானியேலுடைய கதை. தானியேல்ங்கிறது யாருன்னா, அவன் இஸ்ரேலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அவன் கடவுளுக்காக வாழ்ந்தது நிமித்தம், அவனுடைய ஞானத்தின் நிமித்தம் ராஜாங்கத்தில் பெரிய பதவியில் வைக்கப்பட்டான். அவன் அனுதினமும் தன்னுடைய இஸ்ரேலின் தேவனை வணங்கக்கூடியவன். அப்படி வணங்குற அவனை இன்னொரு ராஜாவை தான் நீ வணங்கணும், இன்னொரு ராஜா செஞ்ச சிலையை தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் செய்யாமல் எப்பவும் போல தன்னுடைய தேவனையே வணங்கினதுனால அவனை தூக்கி சிங்க கைப்பில் போட்டாங்க. ஆனாலும் கடவுள் அவனை காப்பாற்றினார். இந்த ஒரு கதை இருக்குது. ரெண்டாவது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 3 பேரும் அதே மாதிரி தான். இவங்களும் நல்ல அரண்மனையில் வாழ்ந்தாங்க, ராஜாங்கத்தில் அதிகாரிகளாக இருந்தாங்க. இவங்க காலகட்டத்துலேயும் ஒரு ராஜா என்ன பண்ணார்னா, தங்க சிலையை அவங்க ஊரில் பெருசாக நிறுவிட்டு, இந்த சிலையை தான் நீங்கள் கும்பிடணும், தங்க சிலையை தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொன்னார். சொன்னாலும் இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை இஸ்ரவேலின் தேவனை வணங்குவது, நாங்கள் அப்படிப்பட்ட தேவனை தான் வணங்குவோம் அப்படின்னு அந்த சிலைக்கு முன்பாக வணங்காததுனால இவங்களை தூக்கி அக்னியில் போட்டாங்க. ஆனால் அந்த அக்னியில் கர்த்தர் அவங்கள பாதுகாத்தார். அக்னி அவங்கள ஒன்றுமே செய்யலை. இது 2வது கதை. 3வது, இந்த 4 பேருக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுடைய அர்த்தம் என்னன்னு அங்கவங்களாம் கேட்டார். அந்த ஊரில் உள்ள ஞானிகள், அந்த ஊரில் தீர்க்கதரிசிகள், அந்த ஊரில் உள்ள குறி சொல்கிறவங்க, அந்த ஊரில் அந்த முக்கியமான ஆளுக்கெல்லாம் கேட்டார். அவங்கெல்லாம் ராஜா உங்களுடைய கனவை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராஜா என்ன சொன்னார்னா, இவங்க போய் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது, நம்ம அந்த கனவை சொன்னால் இவங்க வாட்டில் கதையை அடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன சொன்னார்னா, என் கனவையும் நீங்கள் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டார். இப்படி சொன்ன உடனே யாராலையுமே ராஜாவோட கனவை தீர்க்க முடியல. உடனே ராஜா கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஊரில் உள்ள அவ்வளோ ஞானிகள், குறி சொல்கிறவங்க எல்லாரையுமே கொண்டுங்க அப்படின்ட்டாரு. இந்த லிஸ்ட்டில் தானியேல், அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 4 வரையும் கொள்றதுக்கு அதிகாரிங்க வராங்க. இப்படி அந்த சாகர நிலைமையில் தானியேல் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் மூலமாக அந்த கனவையும் அதுக்கு அர்த்தத்தையும் பெற்றுக்கொண்டு ராஜாட்ட சொல்லி ராஜா 4 வரையும் விட்டுட்டார்.
இப்படியே கடவுள் அவங்கள காப்பாற்றினார். இந்த மாதிரி 3 கதை அந்த புத்தகத்தில் இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா 3 கதையும் சொல்கிறேன். 1, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் தம்மை நம்புகிறவர்களை காக்கிறார், விடுவிக்கிறார். தானியலையும் காப்பாற்றினார், தானிய ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றினார், எல்லாருக்கும் சேர்த்து பிரச்சனை வரும்போதும் காப்பாற்றினார். எங்கே? அந்நிய தேசத்தில், அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில். கடவுளுக்கு இங்கே அங்கங்கிறலாம் மேட்ரு கிடையாது, எந்த நாட்டில் இருக்கவங்க மேட்ரு கிடையாது, எங்கே இருக்கவங்க மேட்ரு கிடையாது. கடவுளை நம்பி இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை விடுவிக்கிறவர், காக்கிறவர். 2வது, அவருடைய விடுதலை வித்தியாசமாக இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் தானியில் சிங்கக்கபியில் போடும்போது அந்த ராஜாவுடைய மனசை மாற்றி சிங்கக்கபியில் போடாமல் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் சிங்கக்கபியில் போட அனுமதிச்சார். சிங்கக்கபியில் போட்டதுக்கப்புறம் அந்த கெபியில் இருந்த சிங்கம் தானியில் கடிக்க விடலை. இந்த மாதிரி ரட்சிப்பு யாரும் பண்ண முடியாது. நம்ம எதிர்பார்ப்போம் தானியில் சிங்கத்துக்கு போகவே கூடாதுன்னு. ஆனால் கடவுள் போகிறதுக்கு அனுமதிச்சார். ஆனால் சிங்கத்தை கடிக்க விடலை. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் சில நேரங்களில் சில காரணங்கள் நிமித்தம் வரலாம். ஆனால் எந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்வதற்கு கடவுள் அனுமதிப்பதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதையில் அப்படி தான். அவங்க நெருப்பில் போடாமல் அவங்க காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நெருப்பில் போடப்பட்டாங்க. ஆனால் நெருப்பினுடைய வாசனை அவங்க முடியல கூட படலை அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நெருப்பில் போன அந்த அதிகாரிகள், இராணுவ வீரர்கள்லாம் வெக்கப்பட்டு செத்து போனாங்களாம். ஆனால் இவங்க மேலே அந்த நெருப்பினுடைய வாசனை கூட படலையாம். 3 பேரை தூக்கி போட்டிருக்காங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனால் அந்த நெருப்புக்குள்ளே 4 பேர் உலாகிட்டு இருக்காங்க. இது ராஜ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் 4 பேர் அப்படின்னு பட்டு அந்த ராஜா சொல்கிறாரு, அது 4வது இருக்கிறது தேவபுத்திர மாதிரி இருக்குதே அப்படிங்காரு. கடவுள் காப்பாற்றிருக்காரு. அந்த இன்னொரு கதை 3வது கதையிலையும் பாருங்களேன், 4 பேரையும் கொள்ளது தேடிட்டு இருக்கும்போது உலகத்திலேயே நடக்காத ஒரு காரியம், இன்னொருத்தனுக்கு வந்த கனவையும் சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி இவங்களை காப்பாற்றுறாரு. இப்படி கடவுள் ரட்சிப்பிலேயே ஒரு வித்தியாசமாக ரட்சிக்கிற கடவுள். நம்ம விரும்புகிற மாதிரி கிடையாது. கடவுள் நிச்சயமாக காப்பார். அவர் நம்புகிற ஜனங்களை காப்பாற்றி விடுவிப்பார். ஆனால் நம்ம விரும்புகிற மாதிரி, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவர் விடுவிக்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவர் விடுவிப்பார் வித்தியாசமாக, யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே ரட்சிக்கிறவர் தான் நான் சொல்கிற கடவுள். 3வது, இந்த எல்லா 3 சம்பவத்துலையும் இன்னொரு காமனான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3 ரட்சிப்பு நடந்ததுக்கப்புறம், வித்தியாசம் நடந்ததுக்கப்புறம் கடவுள் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதன் மூலமாக தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். குறிப்பாக இந்த தானியேல் அந்த கனவை ராஜாவுக்கு விளக்கம் சொன்னதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் புறஜாதி ராஜா சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? தானியேலின் தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மறைபொறை வெளிப்படுத்துகிறவர் அப்படிங்க. ஒரு பிரச்சனை வருது அவன் வாழ்க்கையில், கடவுளை நம்புறவன், கடவுளை நம்பி வாழ்ந்துருக்கான், அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில் கடவுள் நம்பிட்டு இருக்கான். அவனுக்கு பிரச்சனை வருது, காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, இவனுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கடவுள் இவன் பக்கமாக இன்று செயல்படுறாரு, இவனுக்கு வித்தியாசமான ரட்சிப்பை கொடுக்காரு. அதன் மூலமாய், இந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் கடவுள் தன்னுடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு யாருன்னு காமிக்காரு. புறஜாதி ராஜா வாயிலிருந்து தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லதுக்கு வைக்கார். பார்த்தீங்களா? அவர் தான் நான் சொல்கிற கடவுள். அந்த கடவுளை தான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் சொல்கிறாரு, மேசியா வருவார். 26ஆம் வசனத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறார். தானியேல் சொல்ற இன்னொரு தீர்க்கதரிசனம் என்ன அப்படின்னா, மேசியாவை குறித்து தீர்க்கதரிசனம். மேசியானா யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய சீசர்கிட்ட கேட்பார், ஜனங்க நீ யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே அதுக்கு பேதுரு சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிம்பாரு. கிறிஸ்து அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை, மேசியா அப்படிங்கிறது எப்ரேய வார்த்தை. அப்போது எப்ரேயத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் கிறிஸ்து. அப்போ யார் மேசியானா? கிறிஸ்து. யார்? இயேசு கிறிஸ்து தான் மேசியா. அந்த மேசியாவை தான் தானியேல் நம்பினார். அந்த தானியேல் நம்மகிட்ட இன்றைக்கி சொல்கிறாரு, நான் நம்பின கடவுள் ரட்சிக்கிறவர், வித்தியாசமாக ரட்சிக்கிறவர், அதன் மூலமாக தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். இன்றைக்கி நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுடைய பிரச்சனையிலையும் நீங்கள் இழந்த இழப்புகள் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அதில் தன்னுடைய நாமத்தை விளங்க பண்ணுவார். ஜனங்கள் மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து இவனுடைய தேவனே உண்மையான தேவன்னு சொல்கிற மாதிரியான ரட்சிப்பை கடவுள் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். எங்கே? நல்ல இடத்துல இருக்கும்போது கிடையாது, அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ரட்சிக்கிற கடவுள் ரட்சிப்பார். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். கடவுளுக்கு எந்த இடங்களும் முக்கியம் இல்லை, தன்னை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார், அவர்களை விடுவிப்பார். நீங்கள் நம்பி பாருங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ நீங்கள் எதை லாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கடவுளுக்கு எதுவும் மேட்டரே கிடையாது. நீங்கள் நம்புனீங்கன்னா
வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு வித்தியாசமாக ரசிக்கிறதுக்கு இன்றும் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் லாஸ் பண்ண உங்களுக்கு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை நம்பு, நான் இழந்த போனதெல்லாம் திரும்ப தருவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். நம்பி பாருங்கள். பாய்.